हम लोग कोई डाकू है क्या? डाकू नहीं है, शिक्षक है हम लोग। तुम्हारे घर में औलाद है तब पता चले। लड़कियां जांच कर दी है, लड़कियों को छूते हैं, लड़कियों को गाली देते हैं ये पुलिस। வணக்கம். கே. பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கு டெல்லி போராட்டம்னா இந்தியாவை மட்டுமல்ல, உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்ற போராட்டம். விவசாயிகளினுடைய போராட்டத்திற்கு அடுத்தபடியாக இன்று அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அது பற்றி விரிவாக நாம் பார்ப்பதற்கு முன்னால் ஒரு முக்கியமான செய்தியை நாம் பார்ப்போம். பேராசிரியர் யோகேந்திர யாதவ் இந்த போராட்டத்தில் முன்னால் நின்று அந்த மாணவர்களுக்கு, அந்த இளைஞர்களுக்கு இந்த பிரகாஷ் ராஜ் மாதிரி அவர்கள்லாம் போய் நின்று ஆறுதல் கூறியிருக்கிறார்கள், நம்பிக்கையை ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த பேராசிரியர் யோகேந்திர யாதவ் அவர்கள் அகில இந்திய அளவிலான அந்த விவசாயிகள் இயக்கத்திற்கு மையமாக, முதுகெலும்பாக விளங்கியவர். அவர் ஒரு அரசியல் ஆய்வாளரும் கூட. அவர் டைனிக் பாஸ்கர்ங்கிற ஒரு இந்தி பத்திரிகை, அதை நாளிதழை கையில் வைத்துக்கொண்டு 2 நாட்களுக்கு முன்னால் அந்த கட்டுரையினுடைய முக்கியமான செய்திகளை அவர் வாசிக்கிறார். அப்படியான ஒரு செய்தி போய்கொண்டிருந்தது. அது என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஒரு தேசிய இந்தி நாளிதழ் எவ்வித தயக்கமும் இல்லாமல் இந்த செய்தியை கூறுகின்றது. என்ன செய்தி? அதுதான் முக்கியம் தோழர்கள் கவனிக்க வேண்டியது. ஒரு ஆட்டம் நடக்கப் போகிறது என்பதை தெளிவாக அந்த பத்திரிகை குறிப்பிடுகிறது. அது என்ன ஆட்டம்? அதைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். அதில் அவங்க எழுதியிருக்கிறாங்க, அந்த ப்ராஜெக்ட் பேரு மிஷன் 360 அப்படிங்கிறது தான் பேரு. மிஷன் MISSION மிஷன் 360. அதாவது அரசியலமைப்பை உடைப்பது. அதுவே இந்த மிஷன் 360னுடைய நோக்கமாகும். அதற்கு இதை செய்வதற்கு 3 தேர்வுகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். 3 சாய்ஸ் வச்சிருக்கிறாங்க. முதல் தேர்வு அவர்கள் வைத்திருப்பது DMK, NCP மகாராஷ்டிரா அந்த காங்கிரஸ் பார்ட்டி, நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி, SP சமாஜ்வாதி பார்ட்டி, இந்த 3 கட்சிகளையும் உடைப்பது இந்த மழைக்கால கூட்டத்தொடருக்குள் என்று அது முதல் சாய்ஸாக தேர்வாக வைத்திருக்கிறார்கள். அடுத்த 1 அல்லது 2 மாதங்களில் மக்களவையில் NDA, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பலத்தை 360 உயர்த்த பாஜக திட்டமிட்டுள்ளது. இதுதான் சுருக்கமாக அந்த மிஷனுடைய நோக்கம். இப்பொழுது எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? 319 பேர் இருக்கிறார்கள். ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், சிவசேனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள், பலனில்லை. இப்போது DMKவினுடைய முறை வரும், SPயின் முறை வரும். அதுக்கடுத்தது நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி, சரத்பவார் கட்சியினுடைய முறை வரும். அதாவது 2024 போன நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய மக்கள் வழங்காத, பாஜகவுக்கு வழங்காத பெரும்பான்மையை 400 பார்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த 400 இடங்களுக்கு மேல் தராத, அந்த இந்திய மக்கள் கொடுக்காத நிலையை அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு தேவையான மக்கள் பெரும்பான்மையை தராத நிலையில் அவங்க அதுதான் நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தணும்னு சொல்லிட்டு அதுக்கான பெரும்பான்மையை இந்த தேர்தலில் கடந்த தேர்தலில் கொடுக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது அவர்கள் திருட்டுத்தனமாக அல்ல, ஒளிஞ்சு இல்ல, முக்காடு போட்டுக்கொண்டு அல்ல, பகிரங்கமாக கொள்ளையடிப்பதற்கான உத்திதான் இந்த மிஷன் 360. என்ன செய்ய போறாங்க? அந்த மீதமுள்ள 441 பேர், அதாவது 319 பேர் இருக்காங்க. 41 கூட்டினா தான் 360 வரும். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த முடியும். அவர்கள் எங்கிருந்து வருவார்கள்? திரிணாமுல் காங்கிரஸில் செய்தது போல மிரட்டியோ அல்லது விலைக்கு வாங்கியோ
எஸ்பி, டிஎம்கே இந்த இதிலிருந்து 49 பேரை எடுப்பார்கள் இந்த 3 கட்சியிலிருந்து. இல்லை என்றால் 2வது தேர்வாக அவர்கள் வைத்திருப்பது நாடாளுமன்றத்திலிருந்து இவர்கள் வெளியேறும்படியாக வற்புறுத்தப்படுவார்கள். அந்த எலெக்ஷன் நடக்கும் பொழுது, அதாவது ஓட்டெடுப்பு நடக்கும் பொழுது, வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் விலகி இருக்குமாறு அவர்கள் பார்த்து கொள்ளப்படுவார்கள். "நீ வெளியேறு. நீ உன்னை உடைக்கிறதுக்கான நாங்க தயாரா இல்ல. நீ முடியாதுன்னா வெளியே போயிரு அந்த நேரத்துல" என்கின்ற ஒரு நிலையை. 3வது நிலை, அது வெளியே சொல்றதில்ல. எழுதப்படுறதும் இல்ல. தேவைப்பட்டால் வாக்கெடுப்புக்கு 2 நாட்களுக்கு முன்பு 30 அல்லது 40 உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்வது. அதாவது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி இவர்களோடு ஒத்துழைப்போடு, ஏன்னா வெளியே தெரியக்கூடாது இல்லையா, இவர்கள் போராட்டம் நடத்துவது போல, அல்லது உண்மையிலேயே ஏதாவது ஒரு காரணம் காட்டியோ 30 அல்லது 40 பேரை அங்கே சஸ்பெண்ட் செய்து வெளியே அனுப்பிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும். இதில் உள்ள முக்கியமான விடயம் என்னவென்றால், 2024 அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவது, திருத்துவது, அதனுடைய ஆன்மாவை அழிப்பது போன்ற ஆபத்துக்கள் 2024ல தவிர்க்கப்பட்டது. ஏன்னா 400 பார் கொடுக்கல. ஆனால் மீண்டும் அந்த ஆபத்து இப்பொழுது நம் தலைக்கு மேல் கத்தியாக தொங்கிக் கொண்டிருக்கிறது இந்த நாடாளுமன்ற தொடரிலேயே என்று அந்த செய்தியை தைனிக் பாஸ்கர் என்கின்ற ஒரு தேசிய அளவில் வந்திருக்கக்கூடிய ஒரு இந்தி நாளிதழ் வெளியிட்டிருக்கிறது. அதை யோகேந்திர யாதவ் பேராசிரியர் அவர்கள் அதை விளக்கி இருக்கக்கூடிய அந்த செய்தியைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். खबर वहां नहीं है जहां दिखाई जा रही है जापान के प्रधानमंत्री का भारत दौरा, भारत के प्रधानमंत्री का एक और विदेश दौरा या पीओके। खबर यहां है भाई, राष्ट्रीय अखबार फ्रंट पेज पे बिना किसी झिझक के आपको खुल के बता रहा है कि खुला खेल फर्रुखाबादी होने वाला है। डीएमके, एनसीपी और सपा में सेंध की तैयारी, मतलब संविधान में सेंध की तैयारी। ரூஸ்டர் செய்திகளுக்காக இந்த செய்திகளை உங்களுக்கு நான் வாசித்துக் கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் டெமோக்ராட்டிக் தமிழன் என்ற பிரிதொரு சேனல், அந்த சேனலை முற்போக்கு சமூக ரீதியாக அடுத்த கட்டத்திற்கு சமூகத்தை நகர்த்த வேண்டும் என்ற நோக்கிலே அந்த சேனலை நான் முழுமையாக அதில் ஈடுபட்டு நடத்தி கொண்டிருக்கிறோம், நானும் வேறு சில நண்பர்களும். எனவே அந்த சேனலையும் தோழர்கள் நீங்கள் ஆதரிக்க வேண்டும். டெமோக்ராட்டிக் தமிழன், ரூஸ்டர் நியூஸ் என்பது இந்த சேனல். இதற்கும் உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். டெமோக்ராட்டிக் சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். இன்னொரு முக்கியமான கோரிக்கை, பல தோழர்கள் இங்கே பின்னூட்டம் எழுதுகிறார்கள். நீங்கள் பின்னூட்டம் எழுத வேண்டும். உங்களுடைய கருத்துக்கள் தான் எங்களுக்கு பலம். அதே நேரத்தில் எல்லோருக்கும் எல்லா கருத்துக்களும் பிடித்திருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. கருத்துக்கள் பிடிக்காத தோழர்கள் நாகரிகமாக உங்களுடைய பின்னூட்டத்தை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நம்முடைய டெல்லிக்கு திரும்புவோம், நம்முடைய போராட்டத்திற்கு திரும்புவோம். அங்க மாணவர்கள்லாம் கொடூரமாக 20ஆம் தேதி தாக்கப்பட்டதை கண்டித்து அலகாபாத்தில் பெரிய அளவிற்கு அங்கு பேரணி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதே போல டெல்லியில் உள்ள இளம் பெண் பிள்ளைகளை, மாணவிகளை டெல்லி காவல்துறையினர் தாக்கப்பட்டு அவர்கள் சாலைகளில் உட்கார்ந்து கதறி கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை கூட நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கிரிமினல் குற்றவாளிகள் அல்ல என்று, கல்விக்காக குரல் எழுப்புவதற்காக மட்டுமே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்று. அந்த செய்தியை கூட நீங்கள் பாருங்கள். हम लोग कोई डाकू है क्या? डाकू नहीं है, शिक्षक है हम लोग। तुम्हारे घर में औलाद है तब पता चले। कौन करता है? कौन ऐसे मारता है? बहुत गंदी पुलिस है दिल्ली पुलिस। लड़कियां जांच करती है, लड़कियों को छूते हैं, लड़कियों को गाली देते हैं ये पुलिस। बहुत இளைஞர்கள் மீது
மாணவர்கள் மீது காவல்துறையினர் கற்களை வீசுகிறார்கள், பெரிய பெரிய கல்களை தூக்கி வீசுகிறார்கள். முரட்டுத்தனமாக, கண்மூடித்தனமாக தடியடி பிரயோகமெல்லாம் செய்தது போதாதென்று அவர்கள் மண்டையை உடைப்பது என்று முடிவெடுத்து அவர்கள் மீது கல்லெறியக்கூடிய அந்த செய்திகளையும் நீங்கள் இங்கே காணலாம். அதுபோல இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவன் சொல்றான், நான் செய்த ஒரே தப்பு, இங்கே இந்த நாட்டில் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்ததுதான் நான் செய்த ஒரு தப்பு. நான் அப்படி நினைத்திருக்க கூடாது என்று அந்த பிள்ளை கதறுவதை அங்கு பாருங்கள். விசும்பி அழுகிறான். அதை பாருங்கள். मैं 16 साल का हूँ। मैं JEE की प्रिपरेशन कर रहा हूँ, 11th में हूँ। और मैं यहाँ पे वही सपोर्ट करने आया था CJP को, जो उनका नैरेटिव है उसको। मैं सबसे आगे चल रहा था, उन लोगों ने, हम लोग आगे जाते आ रहे थे, अचानक से लाठी चार्ज हुआ, सब लोग पीछे भागने लग गए। एंड टू सेव ऑल द गर्ल्स आउट देयर, मैं थोड़ा सा पीछे जिनको बोला जल्दी जाओ, जिसकी वजह से मैं थोड़ा लेट हो गया। एंड मेरे ऊपर लाठी चार्ज हुआ, मेरे को 2-3 घंटे लगातार मारे गए, पैर पे, हाथ पे। एंड आई कांट इवन इमेजिन द पेन नाउ, बिकॉज एक ही जगह मुझे बहुत जोर से पेन हो रही है अभी। एंड आई कांट अंडरस्टैंड कि मेरी गलती क्या है। मेरी गलती यही है कि मैं देश का भला चाहता हूँ, इसलिए मुझे डंडे मारे जा रहे हैं। इट इज़ नॉट फेयर एट ऑल। அப்புறம் இன்னொரு செய்தி, RSSனுடைய தலைமையகம் இருக்கக்கூடிய நாக்பூரில் அந்த போராட்டம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று அதை பார்க்கலாம். அடுத்த செய்தியாக, மகாராஷ்டிராவில் உள்ள சிவசேனா உத்தவ் தாக்கரேயினுடைய அந்த அணியினுடைய தலைவர் இளைஞர்களுடைய போராட்டத்தில் டெல்லியில் நேற்று அவரும் கலந்து கொண்டார். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள பிரபலங்கள் எல்லோருமே இன்றைக்கு வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். வில்லனாகவே நடித்து விஜய்க்கு வில்லனாக வா செல்லம், சிங்கமா போற செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாஷ் ராஜ் நடிச்சிருப்பாரு ஒரு காட்சி. அந்த பிரகாஷ் ராஜ் கூட அவர்களோடு அங்கிருந்து அந்த போராட்டத்தில் முக்கியமான கதாநாயகனாக மாறி இருக்கிறார். ஆனால் இங்கே பல கதாநாயகர்கள், அமிதாப் பச்சன், ஷாருக் கான், விஜய் போன்றவர்களை இந்த போராட்டம் பக்கமே பார்க்க முடியவில்லை. வாழ்க்கை, சமூக வாழ்க்கை என்பது அதாவது முகத்தில் உள்ள பிம்பத்தை கிழித்து அம்பலப்படுத்தி நிஜ கதாநாயகர்களை இன்றைக்கு நம் முன்னால் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்க்கிறோம். இன்னொரு ஒரு மோசமான செய்திகளை நான் உங்களுக்கு முன்னால் காண்பிக்கிறேன். அந்த மாணவர்கள் காண்பிக்கிறார்கள். அந்த லத்தி இருக்கு பார்த்தீங்களா, அந்த லத்தியில தார்கம்புன்னு நீங்கள் தார்குச்சின்னு சொல்லுவாங்க. அதாவது மாட்டு வண்டி ஓட்டுறவங்க அந்த கம்பில் முனையில் ஆணியை வச்சுருப்பாங்க. அந்த ஆணியை வச்சுட்டு மாடு போகலைன்னா அதை வச்சுட்டு பின்னால் அதனுடைய பின்பக்கத்தில் குத்துவாங்க. இது தார்குச்சின்னு பேர். ஆனால் இங்கே இந்த காட்டு மிராண்டித்தனமான டெல்லி காவல்துறையினர் அந்த மிகப்பெரிய லத்தியின் முன்பக்கம் அந்த மிகப்பெரிய ஆணியை வைத்து அந்த ஆணியால் மண்டையை உடைக்கக்கூடிய வகையில், சதையை கிழிக்கக்கூடிய வகையில் அவர்கள் அவ்வாறு செய்வதற்காக அவர்கள் அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள், அடித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை இன்றைக்கு இந்த மாணவர்கள் அந்த லத்தியை எடுத்து பிரம்பி எடுத்து காண்பிக்கக்கூடிய செய்தி.
ये इनकी आतंकवादी है, चलो कोई लग जाए तो आप இன்னொன்று, இந்த டெல்லி காவல்துறை என்ன மனிதர்களே இல்லையா? மிருகங்களாக மாறிவிட்டார்களா? அவர்கள் என்ன நடந்தது அவர்களுக்கு? மனித உணர்வுகளே இல்லையா? நம்முடைய பிள்ளைகள், இந்தியாவினுடைய பெண் பிள்ளைகள், அவர்கள் போகும் பொழுது, அந்த போராட்டத்திற்கு வரும் பொழுது, அவர்களுடைய பின்பகுதியிலே, அந்தரங்க உறுப்பிலே லத்தியை விட்டு குத்துகிறார்கள். இந்த கயவர்களை நீதிமன்றம் முன் நிறுத்தி இவர்களை தண்டிக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் யோசியுங்கள். இவர்கள் நிச்சயமாக அம்பலப்படுத்த வேண்டும், வேலையிலிருந்து நீக்கப்பட வேண்டும் நண்பர்களே. இந்த 20ஆம் தேதி இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கு ஒரு கருப்பு நாளாக அமைந்திருக்கிறது என்று, அதை விட இன்னொரு குறிப்பான விஷயத்தை சொல்றேன் பாருங்க. இன்றைக்கு ஹிந்துல ஆங்கில நாளிதழில் வந்திருக்குங்க. இந்த காவல்துறையினர் என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா? பெல்லட் கன்ஸ்ன்னு சொன்னா சின்ன சின்ன ரவைகளை வைத்து அந்த ரவைகளை உள்ளுக்கு போட்டு சுடக்கூடிய அந்த பெல்லட் கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழ் அப்படி வார்த்தை கிடையாது. பெல்லட் துப்பாக்கிகள், அதை வைத்து சுட்டிருக்கிறார்கள். ஒரு மாணவனுடைய இந்த வலது பகுதி முழுக்கவும் அந்த துப்பாக்கிகளுடைய அந்த குண்டுகளினுடைய சிறு சிறு குண்டுகளினுடைய ரவைகள் பாய்ந்திருக்கின்றன. இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், அதில் கிட்டத்தட்ட ஏராளமான அனைத்து ரவைகளையும் எடுத்தாச்சு. ஒரே ஒன்று இரத்த குழாய்க்கு பக்கத்தில் இருக்கு. அதை இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லக்கூடிய வகையிலே இப்படிப்பட்ட மோசமான ஒரு பெல்லட் துப்பாக்கிகளை இந்த டெல்லி காவல்துறை பயன்படுத்தி இருக்கிறது ஒரு புறம். இன்னொரு புறம் மின்சார அதிர்ச்சி, அதாவது ஷாக் அடிக்கக்கூடிய பேட்டன்ஸு, அதாவது லத்திகள், அந்த லத்தியை வச்சு நீங்கள் அடிச்சிங்கன்னு சொன்னால் பயங்கரமாக ஷாக் அடிக்கக்கூடிய அந்த லத்திகளை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்திகளை கேட்கும்போது என்ன நடந்தது? வெளியே இருந்து ஆர்எஸ்எஸ் குண்டர்களை, பாஜகவினுடைய குண்டர்களை அல்லது கூலிக்கு கொண்டு வந்தார்களா என்று தெரியவில்லை. இன்றைக்கு அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள். அந்த செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம் என்ற இந்த செய்தியோடு இன்றைய செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.